தெப்பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி டெம்பிள் ஸ்தல புராணம் மற்றும் உண்மை வரலாறு. இந்த சிவன் கோவில் கும்பகோணம் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கு பிரசைடிங் டெய்டி சிவா விஸ்வநாதர், ருத்ராட்சேஸ்வரர், நாக விஸ்வநாதர், அம்பாள், வேதாந்த நாயகி. இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. முக்கிய ஸ்தல புராணம். ஒரு காலத்தில் சிவபெருமான் கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமக திருவிழாவில் அன்னதானம் வழங்க செல்லும்போது ஒரு சம்பவம் நடந்ததாக புராணம் கூறுகிறது. அந்த சமயத்தில் சனி தனது கடமையாக சிவனை 7.5 நாழிகை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சிவனை தடுக்க அவர் தயங்கினார். அப்போது பார்வதி சிவனை ஒரு மரத்தின் உள்ளே மறையச் சொன்னார். காலம் முடிந்ததும் சனி, நான் சிவனை நிறுத்திவிட்டேன் என்று பெருமை கூறினார். அதை கேட்ட சிவபெருமான் கோபித்து பைரவ வடிவம் எடுத்து சனியை தண்டித்தார். பின்னர் சனி தனது தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். அப்போது சிவபெருமான் அவரை மன்னித்து அவரது கடமையை தொடர அனுமதி அளித்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இதனால் இந்த தலம் சனி தோஷம் நீக்கும் பரிகார தலம் என்று கருதப்படுகிறது. இந்த கோவிலின் முக்கிய தனிச்சிறப்புகள். 1. ருத்ராட்ச லிங்கம். இங்கு சிவலிங்கம் ருத்ராட்ச கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். அதனால் இறைவன் ருத்ராட்சேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் ருத்ராட்சத்தால் அர்ச்சனை செய்வது ஒரு தனிச்சிறப்பு. 2. 12 ஜோதிர்லிங்க பலன். இந்த லிங்கத்தின் அவுடையாரில் மரகதம் பதிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த லிங்கத்தில் 12 ஜோதிர்லிங்கங்களின் சக்தியும் உள்ளது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 3. அரிய தட்சிணாமூர்த்தி. இங்கு இருக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னதி மிகவும் சக்திவாய்ந்ததாக கருதப்படுகிறது. பலர் கல்வி, ஞானம், குரு அனுகிரகம் பெற இங்கு வழிபடுகிறார்கள். 4. சனி, ராகு, கேது தோஷ நிவாரண தலம். இந்த கோவில் சனி தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம் நீங்கும் பரிகார தலமாக கருதப்படுகிறது. 5. அற்புத சம்பவம் 2010. 2010 ஜனவரி 15 சூரிய கிரகண நாளில் ஒரு நாகம் கோப்ரா வில்வ மரத்தில் இருந்து இலை பறித்து சிவலிங்கத்தின் மீது வைத்து அர்ச்சனை செய்தது என்று பக்தர்கள் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்போது ஊர் முழுவதும் பேசப்பட்டது. இந்த தலத்தில் வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள். இந்த கோவிலில் வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும், ராகு கேது தோஷம் குறையும், குழந்தை பெறாதவர்களுக்கு சந்தானம் கிடைக்கும், பணக்கஷ்டம் குறையும், கல்வி மற்றும் ஞானம் அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். முக்கிய விழாக்கள். இந்த கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள்: மகா சிவராத்திரி, பிரதோஷம், மாசி மகம், நவராத்திரி. இந்த நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். முக்கிய ஆன்மீக நம்பிக்கை. இந்த கோவிலை பற்றி ஒரு அரிய நம்பிக்கை உள்ளது. சிவபெருமானின் அருள் இல்லாமல் யாராலும் இந்த கோவிலை தரிசிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. ஏன் இந்த கோவில் மறுபிறவி இல்லா தலம் என்று அழைக்கப்படுகிறது? பக்தர்களிடையே ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது. தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதரை உண்மையான பக்தியுடன் தரிசித்தால் ஆன்மா மறுபிறவி சுழற்சியில் இருந்து விடுதலை பெறும். இதனால் இந்த தலம் மோட்சம் தரும் சிவத்தலம் என்றும் கூறப்படுகிறது.